ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் சத்தான மற்றும் மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருட்கள் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, விலாங்காய். இது நம்ம உடலுக்கு கொண்டு வர பல நன்மைகள் மற்றும் அதற்கு உண்டான பக்க விளைவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விலாங்காய் அப்படின்றது ஒரு விதமான பயிர் வகை. இதை பழமாகவும் விதையாகவும் பயன்படுத்த முடியும். இந்தியா மற்றும் உலகின் பல பகுதிகளில் இதோட மருத்துவ குணங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. அப்படிப்பட்ட இந்த விலாங்காவை நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளாம்பழம் வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சது. இது எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்துவதுடன் பித்த கோளாறுகள், வயிற்றுப்பூச்சிகள் மற்றும் சில தோல் நோய்களை கூட கட்டுப்படுத்த உதவும். சிலருக்கு இது வாயு தொல்லையாக உண்டாக்கும். மேலும் அதிக அளவில் உட்கொண்டால் சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எலும்புகள் மற்றும் பற்களுக்கு ரொம்பவே நல்லது. விளாம்பழத்தில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்த உதவுது. பித்த கோளாறுகளை சரி செய்து. விளாம்பழம் பித்தத்தை சமன் செய்து வாந்தி, தலை சுற்றல் போன்ற பித்த கோளாறுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது. செரிமான ஆரோக்கியத்துக்கு நல்லது. வாயு தொல்லையை நீக்கவும் செரிமான மண்டலத்தை சீராக்கவும் இது நன்மை பயக்குது. புற்றுநோயை தடுக்குது. மார்பகம் மற்றும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இதுக்கு இருப்பதாக கூறப்படுது. நினைவாற்றல் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு தினசரி விளாம்பழம் கொடுத்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பழம் வலி நிவாரணியாக செயல்படும் தன்மை கொண்டது. உடலுக்கு சக்தி அளிக்கும். விலாங்காய் புரதத்தால் நிறைஞ்சது. தினமும் சிறிய அளவு எடுத்தால் உடலில் சக்தி பெருகும். வேலைப்பாடுகள் அதிகமானவர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த பழமாக இது அமையுது. மன அழுத்தத்தை குறைக்க உதவும். விலாங்காயில் இயற்கை அமினோ ஆச்சிகள் இருக்குது. இது மன அழுத்தத்தை குறைச்சி மனசாந்தியை தரும். எலும்பு மஜ்ஜைக்கு நல்லது. வயது வந்தவர்களுக்கு எலும்பு வலிமை அளிக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் மேம்படும். சில ஆய்வு கூறுவது விலாங்காய் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைக்கவும் இதய நோய்களை குறைக்கவும் உதவியாக இருக்குன்னு. மூச்சு பிடிப்பு, சளி பிரச்சனைகளுக்கு பயனுள்ளதாக கூறப்படுது. நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய் நோய்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்படின்னா இந்த விலாங்காயை எப்படி பயன்படுத்தலாம்? தினமும் ஒரு சிறிய அளவு கருமையாக வாட்டி எடுத்தால் சிறந்தது. பழம், விதை அல்லது பொடி வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது காலை உணவோடு சேர்த்து எடுத்தால் நன்மை அதிகம். இந்த விலாங்காவை வதக்கி சாப்பிடலாம். பச்சையாக கிழிக்கவும் பொடி செஞ்சு தேனோடு சேர்த்தும் சாப்பிடலாம். இதில் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இதை சாப்பிட்டா சில பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயம் இருக்குது. வாயுத்தலை. ஒரு சிலருக்கு விளாம்பழம் சாப்பிட்றதால வாயுத்தலை ஏற்படலாம். அனைவருக்கும் விளாம்பழம் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் விளாம்பழத்தை மருத்துவ ஆலோசனையின்றி அதிக அளவு சாப்பிடக்கூடாது. இந்த விளாம்பழத்தை அதிகமாக உட்கொள்றதால வயிற்று வலி, வயிற்று உளைச்சல் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்தால் ஆபத்து இருக்கலாம். இரத்த சுரப்பியை குறைக்கும் மருந்துகளோட இதை எடுத்தால் பிரச்சனை ஏற்படும். சிறிய குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கவனம் தேவை. மருத்துவ ஆய்வுகள் மற்றும் ஹெர்பல் மருத்துவ நூல்கள் விலாங்காய் ஆரோக்கிய குணங்கள் கொண்டதாக கூறப்படுது. இது மூளை செயல்பாடு, மனநிலை, உடல் சக்தி ஆகியவற்றை மேம்படுத்துதுன்னு தெரிய வந்திருக்கு. விலாங்காய் பொடி செய்வது தேனோடு சேர்த்து சாப்பிடலாம். வதக்கி சாப்பிடலாம். காய்ச்சல் மற்றும் சளியை இது குறைக்கும். சுண்டல், சாறு வடிவில் இதை எடுத்துக்கொள்ளலாம். உடல் சக்தியை அதிகரிக்கும். நாட்டு மருந்துகளில் நம்ம தினமும் இந்த விலாங்காய் சாப்பிட்டா வயிற்று வலி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனசாந்தி அதிகரிக்கும். தூக்கத்துக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு தெரிய வருது. எந்த ஒரு பழத்தையோ அல்லது உணவுப் பொருளையோ அதிகமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் நாட்பட்ட நோய்கள் அல்லது ஒவ்வாமை இருந்தால் மருத்துவர் ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. இந்த விளாம்பழத்தோட ஓட்டை அம்மியில் வச்சு அரைச்சி தினமும் காலையில் வெந்நீரோடு சாப்பிட்டா ஆண்களோட விந்தணுக்களை நீர்த்து போக செய்து பெண்கள் மீதான ஈர்ப்பை குறைக்கும் அப்படின்னு கிராமப்புற நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள் வாயிலாக நமக்கு தெரிய வருது. ஒரு பழமொழி இருக்குது, விட்டதடி ஆசை விளாம்பழத்தை ஓட்டோட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கருத்து. விளாம்பழத்தோட ஓட்டை எடுத்து அதனை அம்மியில் வச்சு மை போல் அரைக்க வேண்டும். எலுமிச்சையை எடுத்து தினமும் காலையில் மட்டும் விழுங்கி வெந்நீர் குடிக்க வேண்டும். இதை 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தால் விந்தணுக்கள் நீர்த்து பெண்கள் மீதான ஆசை குறையும் அப்படின்னு நம்பப்படுது. இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாகும். அறிவியல் ரீதியாக ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த விளாம்பழம் பித்தத்தால் ஏற்படுற தலைவலி, கண் பார்வை மங்கல், வாந்தி,
சதா வாயில் கசப்பு போன்றவற்றை விளாம்பழம் குணப்படுத்தும். இது அஜீரணத்தை குறைச்சி பசியை உண்டாக்கும். முதியவர்களுக்கு பல்லுறுதி இழப்பிற்கு விளாம்பழம் ரொம்பவே உதவு. முகப்பொலிவிற்காக இதன் விழுவதை பசும்பால் அல்லது மோருடன் கலந்து முகத்தில் மாஸ்க் போடலாம். இன்றைக்கி நம்ம இந்த விலங்காவை பற்றி முழுசாக பேசியிருக்கோம். நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள் மனதில் வச்சுக்கொண்டு அளவாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு சிறந்த இயற்கை பரிசாகும். நான் இன்றைக்கி சொன்ன இந்த தகவலெலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விலங்காய் சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.